இப்போ வந்து புளி வந்து நெல்லிக்காய் சைஸில் எடுத்துக்கோங்க. நான் வந்து எலுமிச்சைப்பழம் சைஸில் தான் எடுத்தேன். இப்போ தக்காளி வெங்காயம் வெந்துன்னு இருக்குது. இப்போ புளியை கரைக்கணும். புளியை கரைச்சிட்ட பிறகு அதில் வந்து அதில் வந்து ஊற்றிடலாம். தக்காளி வெங்காயத்தில் ஊற்றிடணும். புளி கரைச்சிட்ருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. எது செஞ்சாலும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு தீஞ்ச ஸ்மெல் வரும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ புளியை கரைச்சிக்கலாம். புளியை கரைச்சிட்டு இப்போ புளியை வந்து வடிகட்டுறதுக்கு புளி வடிகட்டுறது இல்லை. ஸோ வந்து டீ வடிகட்டுறதுக்கு அதுக்கு முன்னாடி மஞ்சள் போட மறந்துவிட்டேன். இப்போ மஞ்சள் போட்டுக்கோங்க. மஞ்சள் போட்டுட்டு அதுக்கப்புறம் புளியை ஊற்றுங்க. ஓகேங்களா? மஞ்சள் போடாமல் ஊற்றாதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ வந்து மஞ்சள் போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு மஞ்சள் போய் கலக்கணும்ல தக்காளி வெங்காயத்தில். ஸோ அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் தான் புளி தண்ணியை ஊற்றணும். என்னடா ஸ்லோவாக சொல்கிறாங்களே பார்க்காதீங்க. கொஞ்சம் நான் ஸ்லோவாக தான் சொல்ல முடியும். இப்போ வந்து நல்லா கலக்கிட்டிங்க. நல்லா கரைச்சிட்டு புளி வடிகட்டுறது இல்லை, என் தம்பிக்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். புளி வடிகட்டுறது இல்லை, டீ வடிகட்டுறத வச்சு நம்ம வடிகட்டலாம் சொல்லிவிட்டு டீ வடிகட்ட வச்சு வடிகட்டிட்டோம். அதே வடிகட்ட முடியல என்னால். என் தம்பி நான் மட்டும் அக்கா இப்படி பிழிக்கா நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு சொல்லிகிட்ருக்கான். சரி என்னால் தெரிஞ்சது செய்யலாம் அப்படி சொல்லிட்டு. எனக்கு தெரியும் காரக்குழம்பு எப்படி வைக்கணும்னு. நான் வந்து ஒரு நாள் கையில் கரைச்சி வைக்கிறேன். அதே மாதிரி வந்து செய்யுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஓரளவுக்கு வந்துடுச்சு, ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. அதுதான் இதுதான் ஒரு காமெடியே. புளி வடிகட்டுறது தான் காமெடி. இப்போ வந்து வடிகட்டியாச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு அதுக்குள்ளே எங்கள் மாமி பொண்ணு வந்துட்டா. மாமி பொண்ணு வந்துட்டு என்னக்கா செய்கிற ஒரே டார்ச்சரு. இல்லைம்மா உருண்டை குழம்பு வைக்கிறேன் அப்படி சொன்னேன். சரி மிளகாத்தூள் போடுறது நான் வீடியோ எடுக்கலை, தம்பி வந்து கட் பண்ணிட்டான். ஸோ அதனால் மிளகாத்தூள் வந்து ஒரு 3-4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்கும். 3-4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி போட்டுக்கோங்க மிளகாத்தூள். அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சோம்ல உருண்டைக்கு இதெல்லாம், அதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு உப்பு சேர்க்கல, இப்போ வந்து உப்பு சேர்த்துருக்கேன். எப்படின்னு செய்முறை எப்படி சொல்கிறேன் பாருங்கள். கடலப்பருப்பு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து வெங்காயம், சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வேறு உப்பு லைட்டாக, இஞ்சி லைட்டாக போட்டு பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இப்படி கூட செய்யலாம். இட்லி குண்டாவில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம குழம்பு செஞ்சோம்ல அதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இட்லி குண்டாவில் வந்து அடித்தட்டு வச்சுருக்கோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் வெந்துட்ட பிறகு பார்க்கலாம் வாங்க. வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்து வெந்துருச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்த பிறகு அதை நம்ம தொட்டு பார்க்கணும். வெந்துருச்சான்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்கணும். வெந்துருச்சுன்னா எடுக்கணும். வேகலைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 5 நிமிஷம் வைங்க. அப்போ லைட்டாக இன்னும் கொஞ்சம் வெந்துடும். இப்போ அந்த உருண்டை எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு அந்த குழம்பு குடிச்சுட்டு இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த குழம்புல போட்டுருங்க. நிறைய குழம்பு இருந்தால் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். ஸோ தக்காளி தொக்கு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. தக்காளி தொக்கு ஒரு காமெடியாகவே இருக்குது. இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த உருண்டையை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு 1/2 hour வேக விடுங்க. க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கடாயில் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி டேப் கொடுப்பாங்களோ அந்த டேப் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் கழிச்சு எடுத்துகிட்டு பாருங்கள். லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோடய சேனல் யார் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பெல் பட்டன் டச் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி சமையல் எதுனா வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க.